ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது இட்ஸ் மீ குணாகுமார். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா நருட்டோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நைன் டெயில் ஃபாக்ஸ் அட்டாக். நைன் டெயில் ஃபாக்ஸ் அட்டாக்னா 9 வால் கொண்ட நரி. அப்போது அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை யார் அடக்கிறாருன்னா 4th ஹொக்காகேனா அந்த நாட்டோட தலைவர். அந்த ஊரில் அப்படி எத்தனை ஹொக்காகே இருக்காங்கன்னா 4 ஹொக்காகே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாசிராமா செஞ்சு, செகண்ட் டோபிராமா செஞ்சு, தேர்ட் ஹிருசன் சருடோபி, ஃபோர்த் மினட்டோ நாமிகாசே. இப்போ ஹொக்காகேனா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டோட தலைவர் அந்த 4th ஹொக்காகே தான் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை அடக்குறாரு. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை அடக்கிற அன்னைக்கு தான் நருட்டோ உசுமாக்கியும் பிறக்கிறாரு. இவர் என்ன செய்யறாருன்னா அந்த 4th ஹொக்காகே அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை நருட்டோ உசுமாக்கிக்குள்ள சீல் பண்றாரு. மந்திரம் மூலயமா நைன் டெயில் ஃபாக்ஸை நருட்டோ உடம்புக்குள்ள அடக்குறாரு. அதாவது அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை அடக்குற நேரத்துல மினட்டோ நாமிகாசே இறந்து விடுறாரு 4th ஹொக்காகே. இப்போ தற்போதைய காலத்துக்கு வந்துடலாம். தற்போதைய காலத்துல ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th ஹொக்காகே உயிரோட இல்ல. நருட்டோ ரொம்ப குறும்புக்கார பையன். அந்த ஊர்ல என்ன பழக்க வழக்கம்னா யார் யார் ஹொக்காகேவா இருக்காங்களோ அவங்களோட ஃபேஸை அந்த ஊர் மலையில செதுக்கி வச்சிருவாங்க. அப்படி அந்த சிலையில நருட்டோ என்ன பண்றான்னா பெயிண்ட் அடிச்சு குறும்புத்தனத்தை காட்டுறான். நருட்டோ ஊர் மக்கள் அமைட்டு ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா உடம்புக்குள்ள இருக்க டீமன் ஃபாக்ஸ்னால தான். அது எப்பனாலும் வெளியே வந்துச்சுன்னா நம்மளை கொண்டுருவோம் என்று பயந்து நருட்டோ எப்பவுமே ஒதுக்கிய ஊர் மக்கள் வச்சிருக்காங்க. அவன் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கல. அப்போ அவன் கிளாஸ் டீச்சர் வந்துருந்தாங்க. அவன் கிளாஸ் டீச்சர் பேர் இருக்கா சென்சே. அவர் வந்து அவனை அழைச்சி அவன் கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. கடைசி எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரிப்பரேஷன்னா க்ளோன் ஜுட்ஸு. க்ளோன் ஜுட்ஸுனா ஜுட்ஸு என்னன்னா மந்திரம். க்ளோன் ஜுட்ஸுனா தன்னை மாதிரியே உருவாக்கணும், அவனை மாதிரியே ஒரு மனிதனை உருவாக்குறது தான் க்ளோன் ஜுட்ஸு. கிளாஸ்ல இருக்க எல்லாருமே க்ளோன் ஜுட்ஸுவை கரெக்டாக பண்றாங்க நருட்டோவை தவிர. ஆனால் அந்த க்ளோன் ஜுட்ஸுவை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நிஞ்சாவாக மாற முடியும். அந்த க்ளோன் ஜுட்ஸு பண்ணால் மட்டும்தான் அவரால் நிஞ்சா பேட்ச் வாங்க முடியும். அதே மாதிரி அடுத்த நாள் எக்ஸாம் நடக்கு. அந்த எக்ஸாம்ல நருட்டோவும் தப்பா பண்றாரு. அதனால அவர் டிஸ்குவாலிஃபைடு பண்ணப்படுறாரு. அதன் பிறகு நருட்டோட கிளாஸ் டீச்சர் இருக்கா சென்சே நண்பர் மிசுகி சென்சே அவர் நருட்டோயிடம் சொல்றாரு, சீக்ரெட் ஸ்க்ரால்னு ஒன்று இருக்கு, அதை மட்டும் நீ எடுத்தீங்கன்னா அதில் பெரிய பெரிய ஜுட்ஸு இருக்கும். அதில் உள்ள நீ ஒரு ஜுட்ஸுவை கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு நிஞ்சா பேட்ச் கிடைச்சிடும் அவர் சொல்றாரு. சீக்ரெட் ஸ்க்ரால் என்பது தடை செய்யப்பட்டது, அது யாரும் எடுக்கக்கூடாது. அது தெரியாமல் நருட்டோ அந்த சீக்ரெட் ஸ்க்ராலை எடுத்து சென்று விடுகிறார். இது 3rd ஹொக்காகேக்கு தெரிய வருகிறது. அவர் நருட்டோவை பிடித்துவார்கள் என்று சொல்கிறார். இருக்கா சென்சே நருட்டோவை பார்த்து விடுகிறார். நருட்டோ இருக்கா சென்சே பார்த்த பிறகு, சென்சே நான் உங்களுக்கு ஒரு ஜுட்ஸு செஞ்சு காட்டுகிறேன், நான் செஞ்சு காட்டினால் எனக்கு வந்து நிஞ்சா பேட்ச் தருகிறா என்று கேட்கிறான். இருக்கா சென்சே கேட்கிறார், உனக்கு இது யார் சொன்னா என்று கேட்ட பிறகு நருட்டோ சொல்றான், இது எனக்கு மிசுகி சென்சே தான் சொன்னார். மிசுகி சென்சே திருடுவதைக்காண்டி நருட்டோ மேலே பழிய போடுவதை இருக்கா சென்சே கண்டுபிடிக்கிறார். பிறகு இந்த விஷயத்தை அறிந்த இருக்கா மிசுகியும் இருக்காவும் சண்டை போடுகிறார்கள். நருட்டோவை இருக்கா சென்சே ஓட சொல்கிறார். அதற்கு பிறகு மிசுகி இருக்காவிடம் கேட்கிறார், எதற்கு அந்த டீமான் ஃபாக்ஸ் காண்டி சண்டை போடுகிறார் என்று கேட்கிறார். அதற்கு இருக்கா சொல்கிறார், உனக்கு டீமான் ஃபாக்ஸாகத்தான் தெரியும், அவனை எனக்கு நருட்டோ உசுமாக்கியாக தெரியும் என்று கூறுகிறார். அவனே எனக்கு நல்ல பையனாகத்தான் எனக்கு தெரியும். பின்பு மிசுகி இருக்காமல் கத்தியை வீசுகிறார். பிறகு நருட்டோ மிசுகியை தாக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஜுட்ஸுவை நான் காட்டுகிறேன் என்று நருட்டோ கூறுகிறான். நருட்டோ செடக்ரோன் ஜுட்ஸு என்று கூற 1000 நருட்டோவாக உருவடிக்கிறான். அப்புறம் 1000 நருட்டோ சேர்ந்து மிசுகி சென்சே பிரிச்சுட்டு விட்டுருந்தாங்க. கடைசியில் நருட்டோவிற்கு இருக்கா சென்சே நிஞ்சா பேட்சை பரிசு. சரி காய்ஸ், நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வரும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.